ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் பவுலடியான் மூலமாக ஒரு 8 விதமான கட்டளைகளை இங்கே திருச்சபைக்கு கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தமான உங்களுக்கும் எனக்கும் அது பொருந்தும். ஊழியம் செய்கிற ஆண்டவர் நேசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு 8 விதமான கட்டளைகளை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிற முதல் கட்டளை, திருச்சபைக்கு பவுலடியான் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை ஸ்டாண்ட் ஃபாஸ்ட். தமிழ் வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து ஆலயத்திற்கு போகிற ஆராதிக்கிற பலர் வாழ்க்கையில ஒரு நிலைத்திருக்கிற வாழ்க்கை இல்லை. அதாவது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வாழ்க்கை. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நாள் பரிசுத்தம், அடுத்த நாள் பாதாளம், ஒரு நாள் உன்னதம், அடுத்து பள்ளத்தாக்கு. நிமிடத்திற்கு ஒரு வாழ்க்கை, நாளுக்கு ஒரு வாழ்க்கை. ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு மக்கள் வாழ்வதை பார்க்கிறோம். எல்லாம் எனக்கு சாதகமா இருந்தால் அல்லேலூயா ஆமேன், எனக்கு எல்லாம் எதிர்மறையா இருந்தால் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில தேவன் எங்கே இருக்கிறார், அவர் ஏன் என்னை மறந்து போனார், கேள்வி கேட்கிற வாழ்க்கை. தந்தால் துதிப்போம், தராவிட்டால் அவரை மிதிப்போம். இது எதை காட்டு என்று சொன்னால், நிலைத்திருக்கிற வாழ்க்கை அல்ல, நாணலை போல, ஆற்று மணலை போல, ஷிஃப்டிங் சாண்ட். அதாவது எந்த திசையில் காற்றடிக்கிறதோ அந்த திசையில். அனைவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது ஆலயத்திலே ஒரு வாழ்க்கை, அலுவலகத்திலே ஒரு வாழ்க்கை, குடும்பத்திலே ஒரு வாழ்க்கை, ஆலயத்தில் இன்னொரு வாழ்க்கை. அது ஒரு போலியான வாழ்க்கை. இன்றைக்கு அலுவலகத்திலே இருக்கிற அந்த வாழ்க்கை ஆலயத்தில் இல்லை. ஆலயத்திலே அப்பொழுதுதான் பரலோகத்திலிருந்து வந்தது போல அவருக்கு ஒரு தோற்றம். ஆனால் அலுவலகத்துக்குள்ளே போகும்போது வாழ்க்கையே மாறிவிடுகிறது. தவறான பேச்சு, தவறான உறவுகள், லஞ்ச லாவண்யங்கள். அதாவது ஊழியர்கள் சென்றால் கூட தான் கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொள்ள அநேக அரசு அலுவலர்களை நான் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் தான், ஆனாலும் தங்களை கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. என்ன காரணமோ? அன்புக்குரியவர்களே, நிலைத்திருக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் ஆலயத்தில் எப்படி இருக்கிறீர்களோ அதை போலவே அலுவலகத்தில் இருங்கள். அலுவல் இருக்கிற மாதிரியே வீட்டுக்குள்ளே இருங்கள். டிஎல் மூடி சொன்னார், இன்றைய பக்தர்கள் பசுத்தவான்கள், ஆலயத்திலே பசுத்தவான், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ளே லூசிபர்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நாளுக்கு ஒரு வாழ்க்கை, நிமிடத்திற்கு ஒரு வாழ்க்கை. தசாவதாரங்கள் இல்லை. நீங்கள் ஒரே அவதாரமாயிருங்கள். நீங்களாவிருங்கள். நிலைத்திருக்கிற வாழ்க்கை ஆலயத்திலும் அலுவலகத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும். அதைத்தான் அவர் சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள். அதற்கு அர்த்தம் என்று சொன்னால் அபைடிங். அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அபைடிங், இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஸ்டாண்ட் ஃபாஸ்ட். அதாவது உறுதியாயிருங்கள். எல்லாவற்றிலுமே உபதேசத்திலே உறுதியாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்திலே உறுதியாயிருங்கள். இன்றைக்கு சமயத்துக்கேற்ற மாற்றிக்கொள்ளுகிற மக்கள் உண்டு. அவர் சொன்னால் அவர் சொன்னது சரிதான், இவர் சொன்னாலும் இவர் சொன்னது சரிதான். இல்லை அன்பார்களே, யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன வெளிச்சத்தை கொடுத்தாரோ அந்த வெளிச்சத்தில் நடங்கள். 45 ஆண்டுகளாக இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறேன். எத்தனோ எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்மறையான மக்கள், எதிர்மறையான உபதேசங்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்திலே இந்நாள் வரை ஓடிக்கொண்டிருக்கிறேன். யார் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், யார் என்ன வேண்டுமா உபதேசிக்கலாம். மக்கள் விரும்புவதற்காக எதையும் நான் மாற்றி பேச விரும்பவில்லை. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை மட்டுமே நான் பேச விரும்புகிறேன். அதைத்தான் திருமறை சொல்லுகிறது, ஸ்டாண்ட் ஃபாஸ்ட். இரண்டாவது வேதம் சொல்லுகிற இரண்டாவது கட்டளை 2ஆம் வசனத்திலே ஒரே சிந்தையாயிருங்கள். ஆங்கில வேதாமத்திலே சேம் மைண்ட். ஒரே சிந்தையாயிருங்கள். அடிக்கடி அன்புக்குரியவர்களே, மனம் ஒரு குரங்கு. அது சாதாரண குரங்கு அல்ல, சாராயம் குடித்த குரங்கு. பல நேரங்களிலே மனம் ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதில்லை. இன்றைக்கு தீர்மானம், நாளைக்கு அதே தீர்மானத்தை விட்டுவிடுகிறோம். பொதுவாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதி செய்கிற பல தீர்மானங்களிலே அடுத்த 7/1 அது இருப்பதில்லை. அப்படியானால் நம்முடைய தீர்மானங்கள் சந்தர்ப்பங்களை பொறுத்து அல்ல, தேவனை மையமாய் கொண்டிருக்குமே. ஆனால் அது என்றைக்கும் ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் ஃபாஸ்ட். நான் 2ஆவது சொல்ல விரும்புகிறேன், ஒரே சிந்தையாயிருங்கள். அப்படியானால் வேறு சிந்தை வேண்டாம். அவர் ஏற்றுக்கொண்டோம், அவருக்காக அர்ப்பணித்திருக்கிறோம், அவருக்காக நம்மை வாழ்ந்து காட்டுவோம்.
ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், என்னை நம்புங்கப்பா என்று சொல்லுங்கள். ஒரே சிந்தையாயிருங்கள். அதாவது பொருளாதாரத்துக்காகவோ, வசதிகளுக்காகவோ, வாய்ப்புகளுக்காகவோ, அன்றைய தேவைகளுக்காகவோ உங்கள் சிந்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, இந்த வேதம் சொல்கிறது, அடுத்தவர்களுக்கு உதவியாயிருங்கள். இதை திருமறையிலே நான் பலமுறை படித்திருக்கிறேன். ஆனால் பிலிப்பர் 1-6 சொல்கிற இந்த மூன்றாவது கட்டளை, அடுத்தவர்களுக்கு உதவியாயிருங்கள். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, நீ அவர்களுக்கு உதவியாயிரு. இன்றைக்கு தனக்கே உதவி இல்லாத ஒருவன் அடுத்தவனுக்கு உதவியாயிருக்க முடியாது. இன்றைக்கு திருச்சபையிலே உபத்திரவத்தை கொடுக்கிற மக்கள் ஏராளம், உதவியாயிருக்கிற மக்கள் மிக குறைவு. ஊழியர்கள் கூட, உதவி போதகர்கள் எந்த அளவுக்கு உதவியா இருக்கிறார் என்பதை அந்த தலைமை போதகருக்குத்தான் தெரியும். ஆனால் திருமறை சொல்கிறது, என் உத்தம கூட்டாளியே நீ உதவியாயிரு, என் உத்தம கூட்டாளியே நீ உதவியாயிரு. என்னுடைய சகோதரனே, அன்பான பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கணவருக்கு உதவியாயிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு உதவியாயிருங்கள். புருஷனே, உன் மனைவிக்கு உதவியாயிரு. ஊழியனே, விசுவாசிகளே, உங்கள் ஊழியனுக்கு உதவியாயிருங்கள். இங்க நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, பி ஹெல்ப். ஆண்டவர் உங்களுக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார். எனவேதான் சொல்லுகிறார், உதவியாயிரு, உபத்திரவமா இருக்க வேண்டாம். நான்காவது, திருமறை சொல்லுகிற நான்காவது வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இது சாத்தியமா? நிச்சயமா இது சாத்தியம். வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். தேவன் சாத்தியமில்லாத ஒன்றை சொல்ல மாட்டார், சாத்தியமுள்ள ஒன்றைத்தான் சொல்லுவார். திருமறை சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள். இது சந்தர்ப்பத்தால் வருவதல்ல, தேவனால் வருவது. அடுத்தபடியாக சொல்லுகிறேன், தேவன் இங்கே தமிழ் பைபிள்ல சந்தோஷம், ஆங்கில வேதத்தில் ரிஜாய்ஸ், ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ், ஜாய் பேஸ்ட் ஆன் ஜீசஸ். திரும்ப சொல்லுகிறேன், சந்தோஷம் சம்பவங்களை ஒட்டி அமைகிறது, மகிழ்ச்சி தேவனை ஒட்டி அமைகிறது. ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தை இருந்துதான் ஹாப்பினஸ் என்ற வார்த்தை வந்தது. ஆனால் ஜாய் என்ற வார்த்தையின் பொருள் இயேசுவை மையமாய் கொண்டது. JOY, ஜீசஸ் ஓவர் யூ. ஆண்டவர் உன் வாழ்க்கையின் மையமாய் இருப்பானால் சந்தோஷமாயிருங்கள். முடியாது, ஆனால் சந்தோஷமாய் என்று சொல்லுகிற கர்த்தர் கட்டாயம் அதற்குரிய உபகரணங்களை தந்துத்தான் அந்த வார்த்தை சொல்லுவார். ஆண்டவர் செயல்படுத்த முடிய ஒன்றை சொல்ல மாட்டார். உன்னால் முடியும், தேவன் செயல்படுத்த முடியும். எனவே தான் சொல்லுகிறார், பி ரிஜாய்ஸ். ஐந்தாவது சொல்ல விரும்புகிறேன், சாந்தமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்திலே, 5ஆம் வசனத்திலே, உங்கள் சாந்த குணம், ஆங்கிலத்திலே பி மாடரேஷன், அதாவது பி கன்சிடர். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, ஆலயத்திற்கு போகிற அநேகர் சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறது மிக கஷ்டமா இருக்கிறது. பேர் சாந்தகுமாரா இருக்கலாம், சாந்தியா இருக்கலாம், ஆனால் சாந்த குணம் அது ஒரு ஆவியின் கனிகள். அன்புக்குரியவர்களே, வரங்கள் இல்லாமல் பரலோகம் போகலாம், கனிகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. வேதம் சொல்கிறது, உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இது ஆண்டவர் கொடுக்கிற வரம். இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. எந்த ஒரு மனிதனையும், தீயனையும், திருடனையும், கொலைபாதகனையும் எல்லாரையும் மாற்றுகிற வல்லமை சபைக்கு இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே மீக்னஸ் என்ற வார்த்தை வீக்னஸ்க்காக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு சாந்தமாயிருந்தால் அவனை பைத்தியம், மக்கு, லாயக்கற்றவன். ஆனால் பரலோகம் உங்கள் சாந்த குணத்தை பாராட்டும். திருமறை சொல்லுகிறது, பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங். தமிழ் வேதாமத்திலே இப்படி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அன்பானவர்களே, இது சாத்தியமா? ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய போராட்டங்கள், புதிய புதிய பாடுகள். நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்துக் கொள்ளுகிறது. ஆனால் திருமறை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆண்டவர் சொல்லுவாரையானால் நிச்சயமாய் அந்த கவலைப்படாத வாழ்க்கைக்கு நேராய் உங்களை நடத்துவார். இதற்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை அதாவது அதிகப்படியான ஆர்வம், அதிகப்படியான எதிர்பார்ப்பு இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு எது தேவையோ அதை தேடி வந்து தருவார். தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே நீங்கள் இருப்பீரானால், தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், எதிர்காலம் அவர் கரத்திலே. அன்புக்குரியவர்களே, அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். அதான் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் தேவையில்லை, கடந்த காலத்தின் தோல்விகளும் அவசியமில்லை. இன்று நிகழ்காலத்திலே அவர் கிருபை உங்களுக்கு போதும். அவரை சார்ந்து வாழுங்கள்.
ஆறாவது ஆண்டு சொல்கிற வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அசாத்தியம்தான், ஆனால் தேவனாலே சாத்தியம். எது உலகத்தில் அசாத்தியமோ அது தேவனுக்கு சாத்தியம். இட் இஸ் இம்பாசிபிள் இன் தி வேர்ல்ட், பட் இட் இஸ் பாசிபிள் ஃபார் காட். ஏழாவது, வேதம் சொல்லுகிற ஏழாவது கட்டளை, ஜெபியுங்கள். ஏழாம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, மனிதருக்கு தெரியப்படுத்தி சோர்ந்து விட்டோம். அன்பானவர்களே, மனிதனுக்கு தெரியப்படுத்துவது பரிதாபத்தை தரும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவது பரிகாரத்தை தரும். எங்கள் தொலைபேசிகளிலே ஏராளமான மக்கள் எங்களிடத்திலே ஜெபிக்க கேட்கிறார்கள். நல்லது அன்பானவர்களே, நீங்களே ஆண்டவரோடு தெரியப்படுத்துங்கள். அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் உங்கள் ஜெபங்களையும் கேட்பார். இன்றைக்கு மக்களுடைய எண்ணமெல்லாம், அவர் ஜெபித்தால் இவர் ஜெபித்தால் அவர் ஜெபத்தை கேட்பார், இவர் ஜெபத்தை கேட்பார். அப்படி ஒருவரும் பரலோகத்துக்குரிய, அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ் அல்ல. நீங்களும் தேவனோடு பேச முடியும், நீங்களும் தேவனிடத்திலே பதில் பெற முடியும். தேவன் சொல்லுகிற ஏழாவது கட்டளை, பி பிரேயர்ஃபுல். அதாவது எல்லாவற்றை குறித்த உள்ளான காயங்கள், வெளியான காயங்கள், மறைமுகமான காயங்கள், அந்தரங்க காயங்கள், வெளியே சொல்லக்கூடாத காயங்களை ஆண்டவருக்கு சொல்லுங்கள். அவரிடத்தில் சொல்லும் போது கண்டிப்பாக பரிகாரம் உண்டு. எட்டாவதாக வேதம் சொல்லுகிற எட்டாவது கட்டளை, அதாவது எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு, ஆங்கில வேதத்திலே தேங்க்ஸ் கிவிங். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அன்புக்குரியவர்களே, இதுவரையும் நடத்தின கர்த்தர் செய்த ஒன்றுக்கு நன்றியாயிருங்கள், செய்ய போகிற ஒன்றுக்கு பாத்திரவான்களாயிருங்கள். பி ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். இதுவரை கர்த்தர் நன்மை செய்தாரே, உங்களுடைய இள வயதிலிருந்து இந்த நாள் வரையும் உங்களை நடத்தினார். ஆயுள் முழுவதும் உங்களை தாங்குவார், உங்களை காப்பார், உங்களை சுமப்பார். கடந்த கால தோல்விகளை வைத்து எதிர்காலத்தை எடை போட வேண்டாம். கடந்த காலம் கல்லறையிலே, நிகழ்காலம் கருவிலே, கடந்த கால ஏமாற்றங்கள், கடந்த கால தோல்விகள், கடந்த கால கசப்புகள் இல்லை என்பார்களே. உங்களை வைத்து தேவன் எடை போட வேண்டாம், சூழ்நிலையில வைத்து எடை போட வேண்டாம், மக்களை வைத்து எடை போட வேண்டாம். கர்த்தர் கர்த்தர்தான். எனவே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும், தோல்வியிலும் சரி, வெற்றியிலும் சரி, வாழ்விலும் சரி, தாழ்விலும் சரி, பி தேங்க்ஸ்ஃபுல் டு காட். எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்கள். அப்படி நன்றி சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கை, வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்திலே, உங்களுடைய வாழ்க்கை என்ன காணப்படுமாம்? உண்மை காணப்படும், ஒழுக்கம் காணப்படும், நீதி காணப்படும், கற்பு காணப்படும், அன்பு காணப்படும், நற்கீர்த்தி காணப்படும். இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே திவ்ய சுபாவங்களாய், பரலோகத்தின் பொக்கிஷங்களாய் மாறும். இதை எங்கும் விலை கொடுத்து வாங்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை உண்மை உள்ள வாழ்க்கையாய், ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாய், நீதி உள்ள வாழ்க்கையாய், கற்புள்ள வாழ்க்கையாய், நற்கீர்த்தி உள்ள ஒரு வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் எல்லாராலும் பேசப்படுவீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், முதல் குறிப்பு என்னவென்றால், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இரண்டாவது, ஒரே சிந்தையாயிருங்கள். மூன்றாவது, மற்றவர்களுக்கு உதவியாயிருங்கள். நான்காவது, சந்தோஷமாயிருங்கள். ஐந்தாவது, சாந்தமாயிருங்கள். ஆறாவது, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஏழாவது, எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். எட்டாவது, நன்றி உள்ளவளாயிருங்கள். தேங்க்ஸ் கிவிங். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்யும் போது உடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தேவன் செயல்படுத்த முடியாத ஒன்றை எதிர்பார்ப்பதில்லை. உடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். உன்னால் முடியும். அன்புக்குள்ளே இதை செய்து பாருங்கள். நீங்கள் சரித்திரத்தின் சாதனையாளராய் மாறுவீர்கள். நிறைவான வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். என் கொடுத்த அந்த கட்டளைகளை உமக்கு கீழ்ப்படிந்து செய்ய எங்களுக்கு பலன் தாரும். நிலைத்திருங்கள், உதவியாயிருங்கள், சாந்தமாயிருங்கள், ஜெபியுங்கள், நன்றி சொல்லுங்கள், ஒரே சிந்தையாயிருங்கள். இப்படிப்பட்ட நற்குணங்கள் எங்களுக்கு தாரும். அப்படி நாங்கள் வாழும்போது நிறைவான ஒரு வாழ்க்கையை நீ கட்டளையிடுவீர். இந்த நாள் செய்தி கேட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கையிலையும் நாங்கள் செயல்படுத்த முடியாத ஒன்றை நீர் ஆண்டவரை எதிர்பார்ப்பதில்லை. எங்களால் முடிந்த ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறீர். உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நாங்கள் வாழும்போது மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை, நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, பூரணமான ஒரு வாழ்க்கை, நற்கீர்த்தி உள்ள வாழ்க்கை கட்டளையிடுவீர். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நற்கீர்த்தியும் புகழையும் ஆண்டவரே நிறைவையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமென். விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.